ஹலோ, பேச்சுலர்ஸும் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு காடை ரோஸ்ட் பண்ணலாமா? வாங்க பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக வத்தல் மிளகா போட்டு நல்லா அதை தெறிக்க விட்ருங்க. அது கொஞ்சம் அப்படியே தெறிச்சு அப்படியே காஞ்சி வந்த உடனே அதில் இஞ்சி, பூண்டு, பெப்பர், குருமிளகா அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துருங்க. கல்லுப்பு தான் எப்போவுமே சமையலுக்கு நல்லது. ஸோ பெஸ்ட்டாக அந்த கல்லுப்பையே சேர்த்துட்டு அந்த பச்சை மணம், ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 நான் எடுத்துருக்கிற காடை அளவுக்கு நான் 4 காடை எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எப்போவுமே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் அதையும் நல்லா சாப்பரில் சாப் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ்ட்டுக்கு நமக்கு தக்காளி தேவையில்லை, ஏன்னா இது வந்து ஆனியன் பெப்பர் ரோஸ்ட் தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு நம்ம நல்லா இது பண்ணிவிட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சமாக, ஏன்னா நம்ம மறுபடியும் காடை கூட போட்டு அதை ரோஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஸோ அது வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வெந்து லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனேயே நம்ம வந்து தேவையான அளவு பொடி சேர்த்துக்கலாம். மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோன்னா, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள். எங்கள் வீட்டில் காரம் ரொம்ப கம்மியாக தான் வேணும். நான் ஆல்ரெடி பெப்பரும் சேர்த்துருக்கிறனால நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுவே எங்களுக்கு ஆக்சுவலி காரம் தான். ஸோ உங்களுக்கு காரம் நிறையா வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இல்லை காரம் கம்மியாக வேணும்னா என்ன மாதிரி 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே நாங்கள் வீட்டில் பண்ண மிளகாத்தூள், மல்லித்தூள் தான். ஸோ அதில் 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா. இதுவுமே நாங்கள் வீட்டில் ஹோம்மேடாக பண்ணது தான். இது வந்து ஹோல் மசாலா வாங்கி நம்ம கிரைண்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ 1.5 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலாவும் போட்டுட்டு அது நல்லா இலக்கி விட்டுடுங்க. இலக்கி விட்டு அந்த மசாலாஸோட பச்சை மணம் கொஞ்சமாக போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க காடையை அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா, அந்த ஆனியன், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் காடை கூட. அதுக்கப்புறம் அப்படியே அடைச்சி விட்ருங்க. ஒரு 2-3 வாட்டி அது வேகிறதுக்கான தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும், ஏன்னா அது வேகிற அளவுக்கு போதும். நம்ம கொஞ்சம் ரோஸ்ட்டாக தான் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா அதை அடைச்சி வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி இடையில இலக்கி பார்த்துக்கோங்க, இலக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையை அது மேலே அப்படியே தூவி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணாதீங்க, அப்படியே சிம்மில் வச்சு அடைச்சி விட்ருங்க. அந்த மல்லி இலையோட வாசம் அப்படியே நமக்கு ஃபுல்லாக அதில் வந்துடணும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா காடை ரோஸ்ட்டு ரெடி. செம டேஸ்ட்டு, ரசம் கூட சூப்பர் காம்பினேஷன்.